శ్రీమతి డి అనసూయ సీతక్క గారు. అనే నేను ధనసరి అనసూయ సీతక్క అనే నేను శాసనం ద్వారా నిర్మితం மக்களுக்காக வேலை செஞ்சு மக்கள் பணியிலேருந்து மேலே வந்து இப்போ ஒரு அமைச்சராக இருக்கிறவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம், நான் ஜெயஸ் அஜயன். நக்சலைட்டாக இருக்கும்போது அட்வொகேட் ஆகுங்கன்னு எதிர்பார்க்கல, அட்வொகேட்டாக இருக்கும்போது எம்எல்ஏ ஆவாங்கன்னு எதிர்பார்க்கல, எம்எல்ஏவாக இருக்கும்போது டாக்டரேட் முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க மினிஸ்டர் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்ற டாக்டர் தன்சாரி அனுஷ்யா என்று அழைக்கப்படுற சீதாக்கா. ஸோ இவங்க கடந்து வந்த பாதையை இந்த காணொலியில் முழுசாக பார்க்கலாம். 1771ஆம் ஆண்டு தெலுங்கானா ஆந்திராவிலேருந்து பிரிகிறதுக்கு முன்னாடி ஜகன்னாபேட்டா, அதாவது வாரங்கல் என்ற மாவட்டத்தில் இருக்கிற ஜகன்னாபேட்டா என்ன ஊரில் இருந்து கோயா என்ற பழங்குடியிலிருந்து பிறக்கிறவங்க தான் டாக்டர் தன்சாரி அனுஷ்யா என்று அழைக்கப்படுற சீதாக்கா. ஸோ 8 வயதாக இருக்கும்போது மக்களுக்கான பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது கோதாவரி ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல கிராமங்கள், மலை கிராமங்கள் எல்லாம் அடித்து பாதிக்கப்பட்ட சமயம் வந்து பலதரப்பட்ட மக்கள்கிட்டேருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி தன்னுடைய உடன் பிறந்த மக்களுக்காக, கூட இருக்கிற மக்களுக்காக செலவு பண்ணி மக்கள் பணியிலே தன்னுடைய 8 வயதிலே இறங்கியிருக்காங்க இந்த சீதாக்கா. 10ஆம் வகுப்பு வரை வந்து இவங்க விடுதியில் தங்கியிருந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய படித்துட்டு அப்புறம் படித்து முடித்த அப்புறம் தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி 1980 நிலப்பிரபுக்கள், அதாவது நிலங்களை வச்சுருக்கவங்க வந்து மக்களை, பழங்குடி மக்களை வந்து அடிமைகளாகவும் கொத்தடிமைகளாகவும் அவங்கள வந்து தாழ்த்தி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக வந்து போராடணும்னு சொல்லி ஜனசக்தி என்னுடைய ஒரு இயக்கத்தில் இயங்கி தன்னை ஒரு ஆயுத போராளியாக முன்கூட கொண்டு வராங்க அவங்கள. அதுக்கப்புறம் தன்னுடைய 16 வயதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னுடைய மக்களுக்கான உரிமைகளை மீட்பதற்கு ஆயுதம்தான் மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்குன்னு சொல்லி நக்சலைட் அமைப்பில் இணைஞ்சு, ஸோ அங்கே வந்து மக்களுக்கு போராட்டங்களை நடக்கிறாங்க. இவங்களே ஒரு குழுவை உருவாக்கி மக்களுக்கான போராட்டங்களிலும் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுதம் ஏந்திய போராட்டம் மட்டும் மக்களுக்கான தீர்வு கிடையாது என்று எண்ணி 1997 அரசனுடைய பொது மன்னிப்பு சட்டத்தின் கீழே வந்து நீதிமன்றத்தில் சரணடைகிறாங்க. சரணடைஞ்சு சிறிய தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வந்து ஒரு என்ஜிஓவில் இணைஞ்சு பழங்குடி மக்களுக்கான உரிமைகளில் அதுக்கான போராட்டங்களும் அதற்கான முயற்சிகளிலையும் அதற்காக உழைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சட்டக்கல்லூரியில் வந்து சேர்ந்து சட்டம் பயின்று அது ஒரு அட்வொகேட் ஆகி தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய மக்களுக்கும் மக்களுடைய நீதிக்காகவும் போராடிட்டு இருந்தாங்க. தன்னுடைய மக்கள் பணியை செய்ய வந்து இது மட்டும் அட்வொகேட் மட்டும் இருந்தால் போதாது, ஒரு அதிகாரம் வேணும், ஒரு பதவி வேணும், இருந்தால் தான் மக்கள் பணியை முன்னின்று நடத்த முடியும்னு சொல்லி 2004 தெலுங்கு தேசம் கட்சியில் இணைகிறாங்க. இணைஞ்சு முழுகு தொகுதியில் போட்டி போட்டு முதல் தேர்தலில் அவங்க தோல்வியை சந்திக்கிறாங்க. அப்புறம் 2009 திரும்பவும் தேர்தலை சந்தித்து அதே தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்று எம்எல்ஏவாக சட்டப்பேரவைக்குள்ளே நுழைகிறாங்க. ஸோ 2014 தேர்தலில் முழுகு தொகுதியில் போட்டி போட்டு திரும்பவும் தோல்வி பெறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா தனியாக பிரிஞ்சு போகுது. ஸோ அப்போது வந்து இவங்க தெலுங்கானாவில் வராங்க. தெலுங்கானாவில் 2017 தெலுங்கு தேசத்துலேருந்து பிரிஞ்சு காங்கிரஸில் வந்து இணைகிறாங்க. இணைஞ்சு 2018 வந்து இவங்க அதே முழுகு தொகுதியில் போட்டி போட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக உள்ளே போகிறாங்க. இவங்க இதனுடைய மக்களுடைய மணியினால் மொத்த காங்கிரஸ் மகளிர் பொதுச் செயலாளராகவும் சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளராகவும் இவங்களுக்கு
பதவி கொடுக்குறாங்க காங்கிரஸ் சார்பாக. 2020 பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் வந்து மக்களுடைய பணிகளை மிகவும் முன்னின்று நடத்துகிறாங்க. அதாவது அரிசி, பருப்பு, காய்கறிகள் இது எல்லாத்தையுமே தானாகவே சுமந்து மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்குறாங்க அவங்கவுங்க இடத்துக்கு. மக்கள் பணியில் முன்னின்று நினைக்கிறாங்க. அரசாங்கத்துடைய உதவி பெறாமல் இவங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணி, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஃபண்டு கலெக்ட் பண்ணி இவங்க மக்கள் பணியில் வந்து மிகப்பெரிய இது வந்து சோஷியல் மீடியாஸில் எல்லாம் பயங்கர வைரலாக போயிடுச்சு. இதனால் இவங்களுடைய ஒரு நல்ல ஒரு பேர் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் இவங்களுக்கு மக்கள் பணி செஞ்சதுக்காக. ஸோ 2023 தெலுங்கானாவோட எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்று ரேவந்த் ரெட்டி தலைமையிலான வந்து அமைச்சரவை வந்து கூடுது. ஸோ அமைச்சரவையில் பதவி ஏற்கிறாங்க. அதில் வந்து 11 அமைச்சர் பதவி ஏற்றதில் ஒரு அமைச்சராக வந்து டாக்டர் தன்சாரி அனுஷியா வந்து பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்று இவங்களுக்கு வந்து பழங்குடியினர் மற்றும் நலத்துறை வந்து இவங்களுக்கு வழங்கப்படுது. எந்த மக்களுக்காக தாங்கள் போராடினாங்களோ அதே மக்களுடைய உரிமை கொடுக்க வேண்டும் என்று அந்த அமைச்சரவையே இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பதவி ஏற்கும்போது அந்த மக்களுடைய ஆரவாரம், மக்களுடைய ஆதரவை தங்கள் கரகோஷங்களாகவும் பேச்சாலும் தெரிவிக்கிறது தான் பெரிதாகவும் பேசப்பட்டது. அதாவது அவங்க தன்னுடைய பேரை வந்து அமைச்சராக பதவியேற்க பேரை சொல்லும்போது இங்கே ஒரு பக்கமாக இருக்கின்ற அந்த கோஷங்கள் தான் உண்மையிலே அது ஒரு தலைவருக்கான இதை கிடச்சிருக்கு. ஸோ சீதாக்கான்னு பார்த்திங்கன்னா தெலுங்கானா மக்களால் அன்போடு அழைச்சிட்ருக்க பேர் தான் இந்த சீதாக்கா. தன்சாரி அனுசியா என்று அழைக்கப்படுற சீதாக்கா. நன்றி.